ஆரியத்திற்கு எதிரான தமிழர் உரிமை மீட்பு. கொடியின் நிறங்கள் தொடங்கி அதில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு குறியீடும் ஒரு பொது விஷயத்தை தாங்கி நிற்கின்றன. குதிரைக்கு பதிலாக யானையை பயன்படுத்திய குறியீடு. திராவிட கட்சிகளின் பொது அடையாளங்கள் திட்டமிட்டு தவிர்க்கப்பட்டதா? நடிகர் விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கான உறுதிமொழியும் கொடியும் இன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. விஜய் கட்சி தொடங்கிய நாள்ல இருந்தே அதனை சுற்றி பல்வேறு பரபரப்புகளும் கேள்விகளும் ஆர்ப்பரிப்புகளும் எழுந்த நிலையில தற்போது கட்சியின் கொடியும் உறுதிமொழியும் அதை மேலும் தூண்டி இருக்குன்னு சொல்லலாம். தமிழக வெற்றி கழகம்ன்ற பேரு முதல்ல இருவேறு சர்ச்சைகளை கிளப்பியது. கட்சிக்குன்னு எந்த கொள்கை அடையாளமும் இல்லாம இப்படித்தான் வெறுமனே வெற்றி என்று குறிப்பிடணுமா, விஜய் யாருக்கான வெற்றியை குறிப்பிடுறாருன்னு ஒரு சாரார் விமர்சிச்சாங்க. மறுபுறம் தமிழ்நாட்டுல கழகம்னு குறிப்பிட்டு ஆண்ட கட்சிகளை போலவே விஜயோட கட்சி பேரும் கழகம்னு முடியுது. அவர்களிடமிருந்து இவர் எந்த விதத்துல வேறுபட போறாருன்னு சிலர் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லும் விதமா தான் தன்னுடைய வெளிப்படையான நிலைப்பாட்டை தாவேகா கொடியில அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு நடிகர் விஜய். தாவேகா கொடியோட நிறங்கள் தொடங்கி அதில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு குறியீடும் ஒரு பொது விஷயத்தை தாங்கி நிக்குதுன்னு சொல்லலாம். அது தமிழரோட எதிர்ப்புணர்வு. சிகப்பு நிறம் போர் வீரனோட தியாக ரத்தத்தையும், அன்றாட தமிழ் மக்களோட மகிழ்ச்சியின் நிறமான மஞ்சளையும், மையத்துல இடம்பெற்றுள்ள வாகைப்பு வெற்றி வீரனோட அடையாளம் ஆகியவற்றையும் பேசுது. இதை தாண்டி கொடியோட முதன்மை அடையாளமாகவும் தாவேக கட்சியினரோட லட்சிய சின்னமாகவும் மாறி இருக்குது இரட்டை யானை. இது போரில் ஈடுபடுற யானை படையை குறிக்குதுன்னு பொதுவாகவே சொல்லிடலாம். ஆனா போர் என்றாலே குதிரை வீரனை பிரதானமாக காட்டும் சூழல்ல விஜய் யானையை தேர்வு செஞ்சிருக்கிறது தமிழர் வரலாற்றோட உச்சபட்ச நிலைப்பாடா தோணுது. ஏன்னா சிந்து சமவெளி நாகரிக படிமத்துல கண்டெடுக்கப்படாத ஒரே விலங்கு குதிரை. இந்தியாவிற்குள் குதிரை ஆரியர்கள் வருகையோடு அறிமுகமாகுது. எனவே விஜய் பொது அடையாளமான குதிரையை தவிர்த்திருப்பது திட்டமிட்ட ஆரிய எதிர்ப்பை உணர்த்துவதா இருக்கு. திமுக, திராவிடர் கழகம் போன்ற கட்சி கொடிகளில் இடம்பெற்றுள்ள கருப்பும் சிவப்பும் அன்றைய ஆதிக்க சூழலுக்கு மறுப்பு என்ற பொருளிலேயே இடம்பெற்றது. அதே போல விஜயின் கட்சி கொடியும் ஆரிய எதிர்ப்பு, தமிழர் போர் என்ற எதிர்ப்புணர்வை பதிவு செய்வதா இருக்கு. சமகால அரசியலும் கொடியில தவறவிடப்படல அப்படின்னே சொல்லலாம். நட்சத்திரங்கள் என்பது கிட்டத்தட்ட உலக அளவுல 49 நாடுகளோட கொடிகள்லையும் பல்வேறு அமைப்புகளோட கொடிகள்லையும் இடம்பெற்றிருக்கு. எங்கள் முன்னோர்கள் நட்சத்திரங்களா இருக்கிறாங்க அப்படின்ற பொருளும் அதற்கு இருக்கு. இத தமிழ் முன்னோர்கள் என்ற பொருள்ல விஜய் தேர்ந்தெடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த நட்சத்திரங்கள் பச்சை நிறத்தில் அமைஞ்சதும், யானைய ஒருவித வெளிர்நீல நிறத்தில் காட்டியதும் இஸ்லாமியர்கள், தலித்துகள் உட்பட விளிம்பு நிலை மக்களோட அடையாளமா அமைஞ்சிருக்கதா அப்படின்ற கேள்வியை எழுப்புது. கொடியோட குறைபாடுகள்னு பார்த்தா தமிழர் உடல் நிறம்னு சொல்லப்படுற கருப்பு நிறம் தவறவிடப்பட்டிருக்கு. திராவிட கட்சிகளோட பொது அடையாளமா கருப்பு நிறம் இருப்பதால திட்டமிட்டே அது தவிர்க்கப்பட்டதான்னு தெரியல. மேலும் கொடியில இடம்பெற்றுள்ள யானைகள் ஆப்பிரிக்க யானைகள் போல ராட்சத காதுகள் கொண்டதா இருக்குது. இந்திய யானைகளுக்கு காதுகள் சற்று சிறியதாவே இருக்கும் என்பதும் கவனிக்க தவறி இருக்கிறாங்க.